வெல்கம் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம், இந்த வேர்டை வந்து ஃபுட்டுன்னு படிக்க வேணாம், ஃபுட் அப்படின்னு படிங்க, அதுதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஓகே, இப்போ இந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு CHOP, சாப். எப்படி படிக்கணும்னு பாருங்கள். சாப். சாப் அப்படின்னா துண்டு துண்டாக நறுக்கிறதுன்னு அர்த்தம். இதனுடைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வேர்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சாப் அப்படின்னா துண்டு துண்டாக நறுக்கிறது. இது KNEAD. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீடுன்னு படிக்கணும். நம்ம NEED நீடுன்னு ஸ்பெல்லிங் படிப்பீங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்பெல்லிங் தான் இதுக்கும் படிக்கணும். நீடுன்னா இந்த மாவு பிசைகிறதுன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பாருங்கள், டைஸ். டைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், ஒருத்தர் வந்து கேரட்டை வந்து துண்டு துண்டாக நறுக்குறாங்க இல்லைங்களா, அப்படி துண்டு துண்டாக நறுக்கிறதுக்கு பேர் டைஸ்னு ஒரு பேர் இருக்குது. மேலே இருக்கிறதும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வேர்டையும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சாப் பண்ணுறது அப்படின்னாலும் துண்டு துண்டாக நறுக்கிறது தான், டைஸ் பண்ணுறதுனாலும் துண்டு துண்டாக நறுக்கிறது தான். இந்த ரெண்டு வேர்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட். ரோல் அவுட் அப்படின்னா இந்த சப்பாத்தி எல்லாம் மாவு பிசைஞ்சு முடிச்சு பின்னாடி அதை வந்து உருண்டை கட்டுவோம் இல்லைங்களா, அப்படி உருண்டை கட்டுறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஒரு கீழே இந்த பக்கம் இருக்க பாருங்கள், தக்காளியை துண்டு துண்டு நறுக்குறாங்க இல்லைங்களா, இப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் அப்படின்னு இதை படிக்கணும். இந்த மூணு வேர்டுமே நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சாப் பண்ணலாம், டைஸ் பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி. தக்காளியை வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணாலும் சரி, டைஸ் பண்ணாலும் சரி, சாப் பண்ணாலும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து தோலை உரிக்கிறோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு, அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, இதை வந்தெல்லாம் தோலை உரித்து எடுப்போம் இல்லைங்களா, அப்படி தோலை உரித்து எடுக்கிறதுக்கு பேர் பீல். இது எஃபோர்ட் படிச்சிங்கன்னா அது ஃபீல், இது பீல். பீல் அப்படின்னா தோலை உரிங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் அப்படின்ற இந்த வேர்டு. கிரேட் அப்படின்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த துருவுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டை துருவுறது, தேங்காயை துருவுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த துருவுறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிரேட் அப்படின்னு பேர். இதனுடைய ஸ்பெல்லிங்கும் வேறு வேறு. GREAT அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும், அதுவும் கிரேட்டு தான், இதுவும் கிரேட்டு தான். சவுண்டு ஒன்று. இது மாதிரி சவுண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இங்கிலீஷில் ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவோம். ஒரே சவுண்டு தான், ஆனால் ஸ்பெல்லிங் வேறு வேறு. இந்த கிரேட்டுக்கு என்ன மீனிங்னு தெரியும். யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சூப்பராக செய்கிறீங்கன்னு அர்த்தம். இதனுடைய ஸ்பெல்லிங் வேறு. இது GRATE, இது GREAT. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா WHIP, விப் அப்படின்னு படிக்கணும். விப் அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் ஆம்லெட் போடுறதுக்காக போட்டு அடிப்போம் இல்லைங்களா, கலக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் நீங்கள் விப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி விப் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா பீட் அப்படின்ற வேர்டு. பீட் த ஹெக் அப்படின்னா முட்டையை போட்டு நல்லா கலக்குங்க அப்படின்னு அர்த்தம். உடனே விப் த ஹெக் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா பீட் த ஹெக் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. பீட் த ஹெக் ப்ராப்பர்லி, நல்லா முட்டையை கலக்குங்க அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் விப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லா வேர்ட்ஸையுமே.